ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரன் vlogs. கடைசி வீடியோ பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஃபோர்ட் கொச்சி போயிருந்தோம். இப்போ அங்கே இருந்து நாங்கள் பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி இருந்தது. அதாவது இது சாப்பாடு கடைன்னு பார்த்தா இதுக்குள்ளே இது மட்டும்தான் இருந்தது. இப்போ நாங்கள் அங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம். போயக்குள்ளே நாங்கள் பார்த்தோன்னா அந்த ஒரு பெரிய முழு மீனெல்லாம் வச்சுருந்தவங்கள இப்போ நாங்கள் போய் செலக்ட் பண்ணால் அந்த மீனை எங்களுக்கு குக் பண்ணி தருவாங்களா. அப்போ சரி இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம்ட்டு நாங்கள் போனோம். அந்த இடம் முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சுவர்லாம் பெயிண்ட் அடித்து இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவில் செஞ்சாங்க அந்த கிராஃபிட்டி எல்லாம் அதே மாதிரி இங்கே செஞ்சு இந்த இடம் நல்லா தான் இருந்தது. வாங்க சாப்பாடு என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். இங்கெல்லாம் ஓப்பன் ஸ்பேஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்குது. அப்படியே தொடர்ந்து ஒரு 4-5 கடை இருந்தது. அதில் நாங்கள் இதில் போயக்குள்ளே பார்த்து கொண்டு போனாங்க. ஒரு கடை மீன் எல்லாம் மொழியில் வச்சுருந்தேன். இதில் ரெட் ஸ்னேப்பர் அந்த சிவப்பு கலர் மீன் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணாங்க. ஒரு பெரிய இது அதாவது 1500 சொன்னாங்க ஒரு மீனுக்கு. ஒரு மீனும் அங்கால போயிட்டு ஒரு பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், மற்ற கனவா கறி ஒன்று. கனவா கறி கொஞ்சம் நாங்கள் நினச்சது இப்போ கேரளாலையும் தேங்காய் பால் வைக்கிறது கூட தானே. அப்போ அதை மாதிரி தான் அப்படி தான் செஞ்சுருப்பாங்கன்னா நான் கொஞ்சம் தண்ணித்தன்மையாக அவ்வளோ திக்காக இல்லை, கொஞ்சம் இதாக இருந்தது. அதுதான் சொல்கிறேன். மற்றது அண்ணா ஃப்ரைட் ரைஸோட பண்ணி தான் நான் இவங்க பிரியாணி, அதாவது கேரளா பிரியாணி என்று நிறைய இடத்துல சொல்லிட்டு, அதாவது என்னென்னு சொல்கிறது, நிறைய இடத்துல கேரளா பிரியாணி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் இங்கே ட்ரை பண்ணதெல்லாம் இப்போ ஸ்ரீலங்காவில் கேரளா பிரியாணின்னு ட்ரை பண்ணதெல்லாம் மற்ற பிரியாணி மாதிரி தான் அந்த ஹைதராபாத் பிரியாணி ஸ்டைலில் இருந்தது. அப்போ இங்கே ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போன்னு வந்தோம். அதான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுதான் அந்த மீன். பார்த்தீங்கன்னா நான் இது வந்தோடனே நான் நினைச்சேன்னு சொன்னால் அந்த முழு மீனை அப்படியே பொறிச்சு கொண்டு வந்து வச்சுக்கிறேன். என்கிட்ட பார்க்கவும் அப்படி தான் இருக்குது. அதில் அந்த தேசி புளியை அதில் விட்டு சாப்பிட்றோமே. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தலை அப்படியே வெட்டுப்படியில் தானே, அதாவது பெரிய இதாக தான் இருக்குது. அப்போ நான் நினைச்சேன் ஓகே இதுதான் முழு மீன் மீது தான் நாக்க மாட்டேன். ஆனால் கொஞ்ச நேரத்தால் இன்னொரு பாட்டை கொண்டு வந்து வச்சேன். இப்போ நாங்கள் நினைச்சோம் நாங்கள் 2 பண்ணிட்டோம் போல். என்னடா ஆகுதுன்னா பிறகு விசாரிக்கத்தாங்க நான் இல்லை 2 இல்லை, அது மேல் ஒரு பக்கத்தை பொரித்து மற்ற பக்கத்தை வாழை இலையில் சுற்றி மீன் பொழிச்சது செஞ்சுருக்கிறோம். அதாவது இதுதான் அந்த மீன் பொழிச்சது. உள்ளுக்கு அந்த உள்ளி மற்ற வேறு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அப்படியே அவிச்சு வாழை இலைக்க வச்சு அவிச்சு தந்துருந்தாங்க. நாங்களுமே என்ன 1 கொண்டு வச்சு பேக்கடை போகிறாங்களோன்னு தான் முதல் யோசிச்சது. என்ன மாரியோட பண்ணிட்டீங்க இந்த மாதிரி வேற போனா நான் ஓகே பிறகு ஓகே வந்துட்டு இந்த ஒரு 2 முறை மீன் தாண்டால எங்களுக்கு கொஞ்சம் ஓகேயா இருந்தது. இப்போ மீன் எப்படி இருந்துன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் மீன் இப்போ நாங்கள் சென்னையில் ட்ரை பண்ண மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததாண்டா இல்லை, ஓரளவு ஓகே தான் இருந்தது. ஏன்டா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்ததால் டேஸ்ட் வைஸ் நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்தது. இப்போ நான் முதல் சொன்ன மாதிரி தான் அவரை கூப்பிட்டுன்னு கேட்டு நாங்களே என்னென்ன 2 மீன் கொண்டு வந்து வந்துக்கிறீங்க, நாங்கள் ஒன்று தானே ஒன்றாங்கடா அவர் எங்களுக்கு வழியாக சொன்னார். இது மேல் பக்கம் இது கீழ் பக்கம் நாங்கள் அப்படியே 2 விதமாக செஞ்சு வந்தது. ஏன்னா எங்களுக்கு முதல் தெரியாது இவர் இப்படி 2ஆக செய்ய போகிறாரு. நாங்கள் நினச்சது ஒரு இதாக தான் செய்ய போகிறாரு. சரி என்ன நாங்கள் அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே இருந்து அப்படியே போய் திரும்ப ஃபோர்ட் கொச்சி தான் போனாங்க. போய் இளநீ குடிச்சு போட்டு நான் பின்னேறம் ஒரு ஈவெண்ட் ஒன்று புக் பண்ணியிருந்தாங்க. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அது என்ன ஈவெண்ட்னு சொல்லி. அப்போ நாங்கள் புக் பண்ணி போட்டு இன்னொரு 1 மணி நேரம் தான் இருக்கின்ற பட்சத்தில் அங்கே போய் இளநியை குடிச்சு போட்டு நின்றுட்டேன். இதில் நான் சொல்லலாம் விட்டு என்னென்னு சொன்னால் இதில் பிரியாணியோட ஒன்று இருந்தாங்க. அந்த முதல்ல சொல்லியிருந்தேன் கேரளா பிரியாணி ட்ரை பண்ணான்னு. அது வெள்ளச்சோத்துக்குள்ளே கறி வச்சு மாதிரி தான் இருந்தது. ஆனால் சாப்பிட வழிகிட்ட அப்புறம் டேஸ்ட் நல்ல வித்தியாசமாக இருந்தது. ஸோ கேரளா பிரியாணி ஒத்தன்டிக்காக ட்ரை பண்ண போகிறீங்கன்னா கேரளாவில் எந்த கடைக்கு போனாலும் அடிக்கலாம் தான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு நாங்கள் ஆர்டர் பண்ணாங்க.